ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெய்னோஸ் ரிதம்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கொல்லிமலை விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். 2 days ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். கொல்லிமலைக்கு நான் இது செகண்ட் டைம் போகிறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் போயிருந்தோம். ஸோ பெருசாக பிளேசஸ் எதுவும் பார்க்க முடியல. பட் இந்த டைம் பைக்கில் போயிருந்தனால ஸோ போயிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டேவும் வந்து பிளேசஸ் பார்த்தனால நிறைய பிளேசஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் வந்து பைக்கில் போயிட்டு அங்கே அரப்பளீஸ்வரர் கோயில் தான் ஃபஸ்ட்டு போனோம். இது வந்து மாசிலா அருவி. ஸோ போகிற வழியிலேயே இருக்கும். ஃபஸ்ட்டு வெளியே மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிற்றருவி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருந்து தான் வந்து ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகணும். நாங்கள் இந்த டைம் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி போகலை. பிகாஸ் நிறைய ஸ்டெப்ஸ் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் போகலை. இது வந்து சிற்றருவி. அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் முன்னாடி இறங்கி போகணும். இந்த மாதிரி கொஞ்சமாக அங்கே வந்து சின்னதாக ஒரு அருவி இருக்கும், ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போனோன்னா முன்னாடியே கொஞ்சம் தண்ணி போகும். அதுலேருந்து கொஞ்சம் உள்ளார போனோன்னா தான் அந்த சிற்றருவி வந்து இருக்குது. அந்த சிற்றருவியோட ஒரிஜினல் சவுண்டில் நான் வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பயங்கரமாக சவுண்ட் கேட்கும். இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இங்கே மேலே அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் நிறைய திங்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். கொல்லிமலையில் மேக்ஸிமம் நிறைய மூலிகைலாம் கிடைக்கும். இது வந்து மூலிகை சூப்புன்னு சொன்னாங்க. இந்த கப் வந்து 20 rupees. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பு. அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இது வந்து வியூ பாயிண்ட்டு, கொல்லிமலையோட வியூ பாயிண்ட் சொன்னாங்க. அங்கே ஒரு டவர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ஏறி தான் இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து இது முடிச்சுட்டு டேரெக்டாக நாங்கள் ரூம் போயிட்டோம். அங்கே போயிட்டு நைட்டு வந்து இந்த மாதிரி சிக்கன் அங்கே வாங்கி நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம். நமக்கு வேணும்னா அங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நம்ம ஃபுட்டு வாங்கி கொடுத்தோன்னா அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் நாங்கள் இந்த மாதிரி காட்டுக்கு பக்கத்தில் ரூம் எடுத்திருந்தனால நாங்களே ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஃபயர் கேம்ப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சமைச்சோம். இதெல்லாம் தான் ஃபைனலாக செஞ்சுருந்தோம். சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி சமைச்சிருந்தோம். நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங்கே வந்து மாசிலா அருவி போகலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சொல்லியிருந்தாங்க ஏர்லி மார்னிங் போனால் அங்கே வாட்டர் நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பட் 7 ஆகிடுச்சு அங்கே போகிறதுக்கு. 7 அந்த டைமிங்லாம் வந்து யாருமே இல்லை. நாங்கள் வந்து வீக் டேஸ் போயிருந்தோம். மேபி வீக்கெண்டில் எப்படி இருக்குன்னு தெரில. வீக் டேஸ்னால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 8-9க்கு மேலே கொஞ்சம் க்ரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அந்த மாசிலா அருவிக்கு முன்னாடி இங்கே பார்க் மாதிரி முன்னாடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இப்போது வந்து நாங்கள் போன டைமிங்கில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம் ஆல்ட்ரேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு போல். இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பார்க் மாதிரி இருக்க செட்டப்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து மாசிலா அருவி. அங்கே நல்லா இருந்துச்சு. தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. அங்கே குளிக்கும் போது குளிச்சுட்டு அங்கே வந்து இந்த முட்டை குழிப்பணியாரம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் குளிச்சுட்டு டேரெக்டாக அங்கே தான் போனோம். அந்த பார்க் பக்கத்துலேயே இந்த இது வந்து போட்டுட்ருக்காங்க. ஒரு சின்ன ஸ்டால் தான் அங்கே போடுறாங்க இந்த மாதிரி. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பிளேசஸ்லாம் இருக்குது. ரிட்டன் வர வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பலாமரம் நிறையா அங்கே இருக்கும். ஸோ எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு பலாமரம் வந்து பலாமரத்துலேருந்து நம்ம அங்கே கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வண்டியில் அதை பற்றி பேசிகிட்டே வரும்போது அங்கே தோட்டத்துக்காரர் வந்து காமிச்சார், உங்களுக்கு பலாப்பழம் வேணுமா, நான் வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நிறைய பலாப்பழம் காமிச்சாங்க. நாங்களுமே ஒரு 5 பலாப்பழம் வந்து வாங்கி ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து வரும்போதே ரேட்டு மேலே வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ரொம்ப நேச்சராக அங்கேயே விளையிறனால அங்கே ரேட் வந்து கம்மியாக இருக்கும். கீழே வந்தோன்னா மார்க்கெட்டில் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோட்டத்திலே வாங்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். இது வந்து எட்டுக்கை அம்மன் கோயில் அங்கே வர வழியில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கேரளா செட்டப்பில் இருக்க மாதிரி இருந்துச்சு கோயிலே. இங்கேருந்து போகிற வழி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி கீழே இறங்கி போகணும். ஒரு குளம் அங்கே இருந்துச்சு. அது கேரளா செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய இந்த மந்திரிச்சு செய்கிறதெல்லாம் இங்கே நிறைய பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த நிறைய மந்திரிச்சு தாயத்தெல்லாம் அங்கே கட்டுவாங்களாமா. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலை, வெளியே தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். வெளியே வர வழியில் எல்லாமே இந்த தாயத்து, அப்புறம் நிறைய கிழங்குலாம் சொன்னாங்க. அந்த கிழங்குலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் அங்கே கிழங்கு, அப்புறம் எலுமிச்சம்பழம் அதுன்னு சொல்லிட்டு நிறைய மந்திரிக்க பொருள் இந்த எல்லாமே தான் வச்சுருந்தாங்க. வீட்டில் வைக்கணும் அதெல்லாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி தான் அங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே பலாமரம் இப்படி தான் இருக்கும். பலாமரத்தில் நிறைய பழம் இருக்கும். அந்த சீசன் வேறு, மே ஜூன் அந்த டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஜூனில் போயிருந்தோம். ஸோ சீசன் அங்கே அப்படி தான் இருக்கும். இது எல்லாமே மிளகு செடி. எந்த மரம் இருந்தாலும் அதில் மிளகு செடி போட்டிருப்பாங்க. இது வந்து கீழே செம்மேடு, கொல்லிமலையிலேருந்து வரும்போது செம்மேடு ஹோல் அங்கே விளையிற எல்லாமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் நமக்கு.
எல்லாமே அங்கே வந்து நேச்சுரலாக மலையில் விளைஞ்ச பொருள் அப்படிங்கிறனால ரேட் கொஞ்சம் அங்கே அதிகமாக தான் இருக்கும். பட் எல்லா திங்ஸுமே வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து அங்கே என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து அவ்வளோதான், செம்மேடு லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெருசாக இருக்காது. அங்கேருந்து வர வழியில் நம்மருவின்னு சொல்லி ஒரு அருவி இருந்துச்சு, பட் அங்கே நாங்கள் போகலை. நம்மருவியுமே கொஞ்சம் பெருசாக ஹைட்டாக தான் இருக்கும். அங்கேயுமே வர வழியில் நம்மருவியும் போகலாம், பட் நாங்கள் போகல, அதை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே. அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.